எந்த அளவுக்கு லார்ஜா இருக்கு பாருங்க ஃபெண்டரு. அதாவது டயர் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, பயங்கர கிளாசிக்கா நல்ல ஒரு பெருசா கொடுத்துருக்காங்கண்ணே. அந்த டயருக்கு ஏத்த மாதிரி டயரை விட பெருசாவே வந்து இந்த ஃபெண்டர் கொடுத்துருக்காங்க. சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். அதாவது சேரு மண் எதுவுமே வந்து தெரியாத மாதிரி அதை டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த ஃபெண்டரை. ஸோ அது வந்து பார்க்க நல்லாவே இருக்கு. அண்ட் அதுலயே வந்து இங்க சின்னதா ரிஃப்ளெக்டர் வச்சு இந்த இடத்துல எஸ்டின்னு சொல்லிட்டு அவங்களுடைய நேமை வந்து அந்த இடத்துல வச்சிருக்காங்க. ஸோ அது வந்து லைக் குரோம்ல கொடுக்காம ஜஸ்ட் ஒரு பிளாக்ல கொடுத்துருக்காங்க. அது ஒரு டிசைன் நல்லா இருக்கு பார்க்கவே. அண்ட் மெயினா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மட்கார்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுலயே வந்து ரியர் டெயில் லைட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுலயுமே வந்து அவங்களுடைய சிக்னேச்சர் டெயில் லைட் கொடுக்காம ஒன் ஆஃப் தி இப்போ புதுசா ட்ரை பண்ணியிருக்காங்க, சின்னதா அழகா கொடுக்குறது. ஸோ இது வந்து நம்ம ஏற்கனவே என்ஃபீல்ட்ல பார்த்துருப்போம் இந்த டிசைன் எல்லாமே. லாஸ்டா ரீபோர்ட்ல கூட நமக்கு வந்து இதே மாதிரி வந்தது. பட் இதை விட அது பெருசா இருக்கும். இதுல வந்து ரொம்ப சின்னதா கொடுத்துருக்காங்க, எல்இடியில கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பிரைட்டான லைட்டே கிடைக்குது. அண்ட் இந்த டிசைனுமே பார்க்க நல்லா இருக்கு. ஏன்னா ஒரு பக்கம் உங்களுக்கு இருக்காது, ஒரு பக்கம் மட்டும்தான் இந்த மட்கார்ட் ஹோல்டர் வருது. அது வந்து சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த வண்டியோட இன்ஜின் பத்தி பார்த்தோம்னா நமக்கு ஏற்கனவே ஜாவா பாபர்ல வந்து அதே இன்ஜின் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 334cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்ட் ஆல்பா 2 இன்ஜின் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வண்டியில பாத்தீங்கன்னா நமக்கு 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் தான் தராங்க. இதோடைய பவர் எடுத்துக்கிட்டோம்னா 29.1 PS அண்ட் 29.6 நியூட்டன் மீட்டர் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இதோடைய ரைட் ரிவ்யூல இதோடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலா பேசலாம். அண்ட் மெயினா இந்த வண்டியோட வீல் பேஸ் பாத்தீங்கன்னா 1440 mm வந்து கொடுத்துருக்காங்க. ஆஸ் யூஷுவல் நமக்கு வரக்கூடிய என்ஃபீல்டு வெஹிக்கிள் டைப் தான். ஆனா சீரியஸா சொல்றேன், வண்டி வந்து வேற லெவல்லே இருக்கு. மெயினா இந்த வண்டியோட எக்ஸாஸ்ட் சவுண்ட் நீங்க கேட்டு ஆகணும். சீரியஸ்லி வேற லெவல்ல இருக்குன்னு சொல்லலாம். அதாவது இதுலயுமே வந்து அதாவது ஏதாவது ஒன்று நமக்கு கிடைக்கும் பாயிண்ட், ஏதாவது கொஞ்சம் டம்மி பண்ணிருப்பாங்கன்னு நினைச்சேன். பட் சீரியஸா சொல்றேன், வேற லெவல்ல இருக்கு. ஸோ இந்த வண்டியோடைய சீட் ஹைட் பார்த்தோம்னா 795 mm கொடுத்துருக்காங்க. தாராளமா எனக்கு 2 காலுமே கீழே எட்டுது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், சொல்லி இருங்க, பார்த்தாலே தெரியும். ஸோ ஹேண்ட்லிங்குமே ரொம்ப கம்ஃபர்டாகவும் ஈஸியாவே இருக்கு. ஸோ இந்த வண்டியோடைய வெயிட் எடுத்துக்கிட்டாலுமே 183.4 kgs தான் கொடுத்துருக்காங்க. அதனால ரொம்ப ஈஸியாவே இருக்குன்னு சொல்லலாம் ஹேண்டில் பண்ணதுக்கு. ஓட்டும் போதுமே இன்னும் வெயிட் கம்மியா தான் தெரியும் நமக்கு. அண்ட் ஃபைனலா இந்த வண்டியோட பிரைஸ் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவில் 2.09 lakhs எக்ஸோரூம் பிரைஸ்ல லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த வண்டிக்கு 5 years ஆர்எல்ஸ் 50,000 km வாரண்டி தராங்க. ஸோ இந்த வண்டி பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க.